அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2025 வரை 7.5 சனியால் பாதிக்கப்பட உள்ள ராசிகள், வாழ்க்கையில் எந்தெந்த ராசிகள்லாம் சிரமங்களிலிருந்து மீள என்னென்ன செய்யணும் அதை பற்றி பார்க்கும் பொழுது, சனி பகவான் கடந்த ஆண்டு மகரத்தில் இருந்த கும்பராசிக்கு பயிற்சியானது. இதனால் கும்பராசியில் ஜென்மசனி நடக்கக்கூடிய சூழலில் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்குது, எப்படிப்பட்ட பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும், அதிலிருந்து நல்ல பலன்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னென்னு நான் பார்க்கும்பொழுது, சனி பயிற்சி வந்த 2025 எப்பொழுது சனி பகவான் தற்போது கும்பராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்குது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். 2025 யாருக்கெல்லாம் 7.5 சனி? நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி கிரகம். இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். 2025 வரை கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிறதுனால கும்பம், மகரம், மீனராசிகளுக்கு 7.5 சனி நடக்குது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியால் சனி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவார். இதனால் மீனராசிக்கு ஜென்மசனி, மேசராசிக்கு விரயசனி, கும்பராசிக்கு பாதசனி என நடக்கும். சிம்மராசிக்கு அஷ்டமசனி தொடங்கும். மேசராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கும். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையும். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கும் பலனை நாம் பார்க்க போகிறோம். மேசராசிக்கே பொருளாதார நிலை பலவீனமாக இருக்கா. மீனராசியில் சனி பயிற்சி ஆகும்போது மேசராசிக்கு விரய சனி தொடங்குவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சங்கடங்களை சந்திக்க நேரிடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கவலை அடைவீங்க. மேசராசியினரின் வருமானம் நினைத்த அளவிற்கு உயராது, செலவுகள் அதிகரிக்கும். நிதி நிலைமை பலவீனமாக இருக்கா. உடல் நலம் தொடர்பான விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் டென்ஷன் அதிகரிக்கும். கும்பராசி வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரும். மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் காலத்தில் கும்பராசிக்கு 7.5 சனியின் கடைசி காலமாக அமையா. பாத சனியால் கும்பராசியினருக்கு பணப்பிரச்சனை, அது தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வேலையில் திடீர் இடமாற்றமோ, கடினமாக உழைச்சாலும் அதற்கான பலன்கள் உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதமாக இருக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு இருக்கும், இணக்கம் இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். புதிதாக வீடு வாங்க வாய்ப்புலாம் இருக்குதுங்க. இருப்பினும் அதன் மூலம் கடன் அல்லது கூடுதல் செலவுகள் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்.
மீன ராசினருக்கு 2028ஆம் வருடம் வரை 7.5 சனி நீடிக்கும். தற்போது கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியால் 7.5 சனி தொடங்கியுள்ள நிலையில் விரய சனி நடக்குது. 2025 மீனத்திற்கு வரும்போது அதிக கஷ்டத்தை தரக்கூடிய சென்ம சனி நடக்க உள்ளது. இந்த காலகட்டத்தில் உடல் நலம் மோசமடைய வாய்ப்பு இருக்குது. மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும். உங்களின் முடிவுகளால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பொருளாதார நிலை பலவீனம் அடைவதோடு பண இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரம் தொடர்பாக நினைத்த வெற்றி கிடைக்காம மனசு வேதனை அடையும். சிலருக்கு காயம், உடல் உறுப்புகளில் பிரச்சனைகள் தரக்கூடும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, கர்ம காரகனான சனி பகவான் நீதிமானாகவும் தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர். அதனால் பணியாளர்களை, துப்புரவு தொழிலாளர்களை அவமதிக்கக்கூடாது. சனிக்கிழமையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் முடிந்த நன்கொடை தானம் செய்யலாம். எறும்புகளுக்கு வெள்ளம் உணவாக்கலாம். அரச மரத்தை சுற்றி பிள்ளையாரை வணங்கணும். சனிக்கிழமை அன்று 11 முறை சனி காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும். உயர் பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு கீழ் உள்ள ஊழியர்கள், பணியாளர்களின் உரிமை பறிக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களை மதித்து செயல்படணும்.